ஏய் ஏய் அங்க அங்க போய் பாருங்க. தேடு நல்லா தேடுங்க. தேடு. எங்க போச்சு அந்த சாவி? மெகரா சார், சாவி எங்க? பாக்ஸுக்கு கீழே தானே இருக்கும். ரமணிக்கு என்ன சொன்னாரோ அதான் என் பொண்ணு சொன்னா. சாவி என்ன பாக்ஸ் சாப்பிட்டுருச்சா? அவன் பொண்ணு போய் சொல்றா. எனக்கு தெரியாது, ஆனா என் பொண்ணு போய் சொல்ல மாட்டா. உன் பொண்ணு என்ன தர்மரோட பொண்ணா? அவ போய் சொல்ல அவ மாட்டாளா? பிரக்யாவோட பொண்ணு. பிரக்யா தான் அவளை வளர்த்திருக்கா. பிரக்யாவோட வளர்ப்பை பத்தி எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவ போய் சொல்லல. உங்க ஆளுங்களை ஒழுங்கா தேட சொல்லு. ஏய் வாங்க, அந்த பக்கம் போய் தேடலாம். தேடலாம். ஏய் டோனி, இங்க இருக்கு சாவி. பாராட்டி தான் ஆகணும். நீங்க உங்க பொண்ணை பத்தி சொன்னது சரிதான். சரி சரி, பேச்ச நிறுத்து, வேலையை பார்ப்போம். வாங்க. ஏய் அவர் இங்கே இருக்கட்டும். சீக்கிரம் சீக்கிரம் தரேன். டேடி இன்னும் வரல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல. இந்நேரத்துக்கு அப்பா இங்க வந்திருக்கணுமே. பயப்படாத ரியா, வந்துருவாரு. நீங்க எதுக்கு அவர் தேவையில்லாம உள்ள போக விட்டீங்க? என்னமோ அம்மாவாலதான் அப்பா உள்ள போன மாதிரி சொல்ற. அவர் ஒண்ணும் உனக்கு அப்பா இல்ல, அவருக்கு எனக்கு மட்டும்தான் டேடி. புரியுதா? நான் அப்பான்னு கூப்பிட்டாலும் நீ டேடின்னு கூப்பிட்டாலும் அவர் தான் நமக்கு அப்பா. அதை யாராலையும் மாத்த முடியாது, புரிஞ்சுதா? இதெல்லாம் நீ பேசுறியோ? உனக்கு டேட் மேல கொஞ்சமாவது அக்கறை இருந்திருந்தா வெளியே லேட் பண்ணிருக்க மாட்டேன். உனக்கு இங்க நடந்த விஷயம் தெரியும்ல. நீ கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா அவங்க என் டேட கொண்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சிருந்தும் அதை புரியாத மாதிரி நடிக்கிறத உன்னை பார்த்துதான் கத்துக்கணும் ரியா. எனக்கு அக்கறை இருந்ததுனாலதான் ஒரு செகண்ட் முன்னாடி வந்தேன். ஆமா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் போய் கேட்டதும் சாவி எங்க இருக்குன்னு அந்த ஓனர் சொல்லிடுவாரா? இதுக்காக உனக்கு பெஸ்ட் ரெஸ்கியூ அவார்ட் கிடைக்கணும். உன் டீடைல்ஸ் எனக்கு அனுப்பி வை. எங்க ஈவென்ட் நடக்குதோ அந்த இடத்துக்கு நான் உன்னோட நாமினேஷன் அனுப்பிடுறேன். உன்னோட டீடைல்ஸை எனக்கு அனுப்பிடு. உனக்கு மோஸ்ட் ப்ராப்ளமேட்டிக்கான கேர்ள்ன்ற அவார்ட் கிடைக்கணும். நாமினேஷன் நடக்கும்போது நான் உன் பேரை அனுப்புறேன். ஷட் அப். ஏன் உண்மை சொல்றனால உனக்கு குத்துதா? உனக்கு தெரியுமா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான். எல்லா இடத்துலயும் உன்னோட இம்பார்ட்டன்ஸ் காமிக்க நினைக்கிற, அதான் பிரச்சனையே. ஹே ஜஸ்ட் ஷட் அப். நான் ஏற்கனவே சொன்னல எங்க ஃபேமிலி ப்ராப்ளம்ல நீ தேவையில்லாம தலையிடாதன்னு. நீ எங்க ஃபேமிலியே கிடையாது. ஸ்டே அவுட் ஆஃப் இட் அண்ட் ஜஸ்ட் மைண்ட் யுவர் லாங்குவேஜ், ஓகே? நீ பிராச்சி கிட்ட முதல்ல ஒழுங்கா பேச, அப்புறம் என்னோட லாங்குவேஜ் நான் சரி பண்ணிக்கிறேன், ஓகே? சஹனா கொஞ்சம் அமைதியா இரு. நோ அவ பேசட்டும். ஏன் தடுக்கிறீங்க? நீங்க தானே இந்த ஆர்மியோட லீடர். பிராச்சியோட இந்த சோஃபா கசின் என்ன தப்பா பேச விடுங்க, பரவாயில்ல. என்னை பத்தி என்ன வேணாலும் பேசட்டும். எப்ப பார்த்தாலும் அப்பாவி மாதிரி நடிக்காத ரியா. என்ன இந்த மாதிரி மாத்தினது யாருன்னு உனக்கு தெரியுமா? இவங்கதான். உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பிரச்சனை இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா அத பேசுறதுக்கான நேரம் இது இல்ல. உங்க ரெண்டு பேரை விட உங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நாம பிரச்சனையில இருக்கோன்றது அவருக்கு தெரியும். அவர் கண்டிப்பா திரும்ப வருவாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு மட்டும் இல்ல, நமக்கும் எதுவும் ஆக விட மாட்டாரு. இத பாரு பிரக்யா, ரெண்டு பேரும் பிரச்சனை வேற வேற. ரெண்டு பேருமே 20 வருஷம் தனியா பிரிஞ்சிருந்தாங்க. உனக்கு என்ன தோணுது? ரெண்டு பேரும் கட்டி அணைச்சாங்கன்னா அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்களா? எப்பவும் இப்படியே இருந்துருவாங்களா? Dad, are you okay? I'm fine. I'm fine, guys. எனக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க எல்லாருமே மிஸ்டர் மெக்ராக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க.
இவரால தான் இப்ப எங்களுக்கு நெக்லஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்குமே உங்களுடைய உயிர். இவரோட பொண்ணும் அதுக்கப்புறம் இவருடைய ஃபேமிலியோட அன்பு தான் எங்களுடைய வேலையை ரொம்ப ஈஸியா ஆக்கிடுச்சு. இவங்களுக்காக நம்ம கை தட்டி தான் ஆகணும். எல்லாரும் கை தட்டுங்க. எங்களுக்கு நெக்லஸ் தேவைப்பட்டுச்சு, அது இப்ப எங்களுக்கு கிடைச்சிருச்சு. நாங்க பண்ற வேலை கேவலமான வேலை தான், ஆனா அதுல எங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குல்ல. ஏன்னா வாக்கு கொடுத்துருக்கோமே, அது கண்டிப்பா நிறைவேற்றி தானே ஆகணும். நீங்க இப்ப எல்லாருமே போலாம். வாங்க, லெட்ஸ் கோ, கம் ஆன். டாட் 1 minute. I'll be back. 1 second. நான் ஷாப்பிங் பண்ணதை எடுத்துக்கிறேன் டாட். உங்களுக்கு தான் நீங்க கேட்டது கிடைச்சிருச்சுல, சொன்ன எடுத்துக்கிறேன். ரைட்? இந்த பேக்கை விடு, நாம கிளம்பலாம். ஹலோ மேடம், மிஸ்டர் மெஹரா சார் ஷாப்பிங் பண்ணியிருக்காருன்னா அது ஒன்றும் சாதாரண பொருளா இருக்காது. நீங்க என்ன பண்ணுங்க, அதை இங்க வச்சிருங்க, அப்புறம் இங்க இருந்து கிளம்புங்க. நோ 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 வே. நான் அந்த ஜுவல்லரி கொடுக்க மாட்டேன். இதை நான் என் கார்டை வச்சு வாங்கினது. நோ. புரியாம பேசுற, அவ சின்ன பொண்ணுல, அது அவளுக்கு எதுவும் தெரியல. தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க. ரியா, இவனோட ஃபியான்சி உள்ள இருக்கா சார், அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். புரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்றது உண்மைதான். என்னோட மொத்த ஃபேமிலியும் உள்ளதான் இருக்கு. ராஜி வேற உள்ள இருக்கா. அவங்க யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னையே நான் மன்னிக்க முடியாது சார். ப்ளீஸ் 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 என்ன தயவு செஞ்சு உள்ள விடுங்க. விடுங்க. ஐ ப்ராமிஸ், நான் எல்லாரையுமே சேஃபா வெளியே கொண்டு வருவேன். தேங்க்யூ சோ மச் சார். இவங்க எல்லாருமே கவனமா பாத்துக்கோங்க. மூவ். சட்டத்துக்கு எதிராக வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆரியன், நான் கேள்விப்பட்டேன் பேக் சைடு ஒரு என்ட்ரி இருக்குன்னு. வா போலாம். வாங்க போலாம் போலாம். எவ்வளவு தைரியம் இருந்து எங்க அப்பா மேல கை வச்சிருப்பீங்க? எல்லாரையுமே போட்டு தள்ளுங்க. ரியா, ரியா, உனக்கு எதுவும் ஆகாது. நானும் டாடா இருக்கோம்ல, உனக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துப்போம். போ. நான் போய் டாடா காப்பாத்தணும். டாடா, உங்க ஆளுங்கள எங்க இருக்காங்களோ அப்படியே நிக்க சொல்லு. ஏய், இங்க வா. இங்க உன் ஆளுங்க கிட்ட சொல்லு, கன்னை தூக்கி போட சொல்லு. போட சொல்லு, போட்டு தள்ளிடுவேன். உங்க கன்ஸை தூக்கி போடுங்க. பிரக்யா, நில்லு. கிளம்புங்க, வெளியில போங்க, வெளியில போங்க. நாங்க யாரும் வெளியே போக மாட்டோம். இனிமே நீ என்னோட கெஸ்டா இங்கதான் இருக்க போற. ஏன்னா புல்லட்ஸ் எல்லாமே தீந்து போச்சு. ஐயோ டாட், ஏய், இதெல்லாம் உன்னாலதான் ஆச்சு. அந்த நகையை கொடுத்திருந்தா ஒண்ணும் ஆயிருக்கல. இப்போ இந்த கிஃப்டையும் நீயே எடுத்துக்கோ. டாட் ப்ளீஸ் எந்திரிங்க. டாட் எந்திரிங்க.
அண்ணே இவ அழறத பார்த்த சந்தோஷமா தான் இருக்கு. அண்ணா கவுண்ட் பண்ணுங்கண்ணே, இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப தடவை கவுண்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் நீ சொல்றதுனால திரும்பவும் கவுண்ட் பண்றேன். Mom, please help me. Dad, please get up. Dad, please. 1 Dad, please get up. Dad, please. ஒரு நிமிஷம், நீங்க அந்த பக்கம் போங்க. நீங்க என் கூட வாங்க. அட நில்லுங்க. எங்களை எங்க ஆபரேஷனை ஒழுங்கா பண்ண விடுங்க. பண்ணுங்க. இங்க பாருங்க, என்னோட ஃபேமிலி உள்ள இருக்கு. நான் உள்ள போறது நீங்க ரொம்ப உள்ள முக்கியம். போனீங்கன்னா ஆபத்து புரிஞ்சுக்கோங்க. அவங்கள போக விடுங்க. நம்மளுடைய ஃபோக்கஸ் திருடுங்க மேலதான். எந்த பிரச்சனையும் இருக்காது. வாங்க. வாங்க போலாம். லெட்ஸ் கோ. Are you okay? ஆண்டி, உங்களுக்கு உணல் இல்லமா? எனக்கு ஒண்ணு இல்ல, வாங்க போலாம். 2 Mom, please help me. Dad, please get up. 3 வேணா அந்த பொண்ணை விட்டுருங்க. பாவம் அந்த பொண்ணு. ப்ளீஸ் விட்டுருங்க. பாவம் அந்த பொண்ணு. எதுவும் பண்ணாதீங்க. பாவம் அந்த பொண்ணை விட்டுருங்க. இப்ப சொல்லுங்க. பாவம் அந்த பொண்ணு. ஓடுங்க. இங்க ஓடுங்க. சீக்கிரம் போங்க. ராஜி ஓடிடு. சானா இங்க இரு, அவன் கையில கத்தி இருக்கத பாரு. நிறுத்துங்க. யாராவது தப்பிச்சு ஓட பாத்தீங்கன்னா சுற்றுவேன். ஒழுங்கா சரண்டர் ஆயிடுங்க. புடிங்க அவங்கள. Are you okay? ஒண்ணு இல்லையப்பா. நான் நல்லா இருக்கேன். என்னம்மா அடிக்கிறீங்க? போலாமா? ராஜி வா. வா. ஏய், என்னடா தப்பிக்க பாக்குற? வாடா. வா, எழுடா. ஓடக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? என்ன பத்தி நீ நிறைய கேள்விப்பட்டிருப்பியே. இன்ஸ்பெக்டர் சாவ். நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். ஆனா நீ தப்பிச்சு ஓடுன்னு வை, நேரா என்கவுண்டர் தான். என்கொயரி கூட இருக்காது. புரிஞ்சுதா? வா. ரியா, ரியா, are you okay? நீ நல்லா இருக்கல்ல? ஒன்னும் அடி எதுவும் படலல்ல? நான் ரொம்ப பயந்துட்டேன். உனக்கு எதுவும் ஆகலல்ல? எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லதா இருக்கேன். I'm really good. ராஜி, உனக்கு ஏதாவது ஆச்சா? அடி எதுவும் படலையே? சானா நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு எதுவும் ஆகலல்ல? நல்லா இருக்கல்ல? எனக்கு எப்பல இருந்து பிரக்யாவை தெரியுமோ அப்பத்துல இருந்து அவ நிலைமையோட எதிராவும் விதியோட எதிராவும் போராடிட்டு இருக்கா. நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டா அவ. இப்ப நியாயமா அவளோட சந்தோஷம் அவளுக்கு திரும்ப கிடைக்கணும். அவளோட சந்தோஷம் எதுன்னு உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? எனக்கு தெரியும். அப்ப எனக்கு வாக்கு கொடுங்க, நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்களா? பிரக்யா உங்க 2 பொண்ணுக்கும் அம்மா.
அப்புறம் ஒரு அம்மாவுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சந்தோஷம் அவளுக்கு கிடைக்கணும். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். அவ என்ன ஆசைப்படுறாளோ அது அவளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ப்ளீஸ் நீங்க தயவு செஞ்சு கையெடுத்துல கும்பிடாதீங்க. தேங்க்யூ. டாட் Hey. Are you all right? அண்ணா உங்களுக்கு எதுவும் ஆகல? நல்லா இருக்க. யாருக்கு எதுவும் ஆகாது. போலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உனக்கு விடுதலை கிடைச்சிருச்சா? நான் உங்க எல்லாரையும் வீட்டுல விட்டுறேன். ரன்வீர் நீ எங்க கூட வந்துரு. எதுக்காகனா என் கையில வலி இருக்கு, வண்டி ஓட்ட முடியாத. அண்ணனும் டயர்ட் ஆயிட்டாரு. ஆரியன் அவங்கள வீட்டுல விட்டுருவான். ஆரியன் நீ கிளம்பு. வாங்க வாங்க. ஓ வந்துட்டியா? அப்ப சரி வா. ஓகே. என்னாச்சு? அபி, ரியா, ரன்பீர் எல்லாருமே வந்துட்டாங்களா? பார்க்கிங்ல தான் இருக்காங்களா? சந்தோஷமா? ஹே பல்லவி, பல்லவி நில்லு. ரிலாக்ஸ் பல்லவி, ரிலாக்ஸ் பல்லவி. அவங்க ஒன்னும் பறந்து வர முடியாது இல்லையா? இதோ வந்துட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. ரியா, ஐம் ஓகே ஆண்டி. தேங்க் காட் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க. ஹே நீ நல்லா இருக்கல்ல? பாரு, ஃபிட் அண்ட் ஃபைன். ரன்பீர், நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு அடி எதுவும் படலையே? நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. டோன்ட் வரி. என்ன டோன்ட் வரிங்கிற? அவங்க ரொம்பவே டேஞ்சரஸான ஆளுங்க. அவங்க கிட்ட கன் இருந்தது. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? மம்மி, நான் போறதுக்குள்ள சீஃப் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டாரு. நானும் போலீஸ் கூட தான் போனேன். எங்களுக்கு ஒன்றும் பெருசா வேலை இல்ல. அபி, நான் நிஜமாவே சொல்றேன், உனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னு வையேன், முன்னாடி எந்த எதிரியும் இருக்க முடியாது. அது சரி, பல்ஜித் பாட்டி எப்படி இருக்காங்க? ஷீ இஸ் ஃபைன். அவங்களுக்கு டென்ஷன் எதுவும் இல்லையே? டென்ஷன்லாம் ஒண்ணு இல்லப்பா. நான் அம்மாவை பாட்டி வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன். அவங்கள ஒரு ப்ரோக்ராமும் பார்க்க விடல. அவங்களுக்கு எதுவும் தெரியாது. தேங்க்ஸ். யூ வெல்கம். எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க. எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. இப்பவே நடுராத்திரி ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நீங்க வீட்டுக்கு வந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். எல்லாம் ரூமுக்கு போங்க. அண்ட் ஐம் சாரி, அது உன் ஷாப்பிங் முழுசா முடியல. இல்ல டாட், ஷாப்பிங் முழுசா முடிஞ்சிருச்சு டாட். அவங்களுக்காக வாங்கின நகை எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாம உங்க கார்டு கொடுத்து வாங்கின நகை அது எப்படி நான் விட்டுருவேன்? அது எங்க? மண்டியில. எனக்கு எப்படி தெரியாம போச்சு? நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்க, அத சொல்லாம இருந்தேன். ஸ்ட்ரெஸ்? நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன்ல. ஸ்ட்ரெஸ்ஸ போக்குப்பா, போய் ரெஸ்ட் எடு. ஆரியன் எங்க? ராஜியையும் அவங்க ஃபேமிலியையும் விட போயிருக்கான். அவங்க ஃபேமிலிக்கு ஒன்னும் ஆகல. போலாம். குட் நைட். குட் நைட். குட் நைட். குட் நைட் ரன்பீர். குட் நைட் ரியா. குட் நைட் ஆண்டி. டேக் கேர். யூ டூ. குட் நைட். தேங்க்ஸ் ஆரியன்.
மாட்டியா? இல்லைன்னா உள்ள வரல, எல்லாரும் எனக்காக வெயிட் பண்றாங்க. எல்லாருமே டென்ஷன்ல இருப்பாங்க இல்லையா? நீ லேட்டா போனா இன்னும் டென்ஷன் ஆயிடுவாங்க. சரி, டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை. யூ ஆர் வெல்கம். பை. ஆரியன், ஆ உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி கேக்குறதுன்னு தெரியல. ஆனா என்னால வேற யார்கிட்டயும் கேட்க முடியாது. ப்ளீஸ் கேளு. ரன்பீரோட லைஃப்ல ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கா? அது அவன் என்கிட்ட ஏதோ சொல்ல வரணும்னு நினைக்கிறான், ஆனா அவனால சொல்ல முடியல. அப்படி ஏதாவது விஷயம் இருக்கா? ஷுட் ஐ வரி? என் அம்மா மட்டும் இந்த மாதிரி கண்டிஷன் போடலன்னு வையேன், அது மட்டும் இல்லாம இதுதான் என்னோட கடைசி ஆசைன்னு சொல்லலன்னு வையேன், உலகத்துல யாரை வேணாலும் எதிர்த்து நான் பிராச்சியை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நீ ஓவரா திங்க் பண்ணாத. ட்ரஸ்ட் மீ, ஹி இஸ் ஃபைன். நீயே சொல்றேன்னா யா, ஆஃப் கோர்ஸ். தேங்க் யூ. யூ ஆர் வெல்கம். சரி, நீ பார்த்து வண்டி ஓட்டு. யா, யூ டேக் கேர். ஆரியனுக்கு ஏதோ தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஆனா ரன்பீர் விஷயத்துல ஏதோ நடந்திருக்கு.